இந்த மாதம் புதிய மாதம். கர்த்தர் புதிய காரியங்களை செய்ய போகிறார், பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அவர் சொல்கிற காரியம், அவருடைய சொல்கிற வார்த்தை கரெக்டாக பலிக்க போகுது, மாற்றமே இல்லை. ஏன்னா அந்த வார்த்தை ஏற்கனவே புடமிடப்பட்டது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் வார்த்தையை பெற்றுக்கொள்ள ஆவலாக இருக்கீங்க? ஹல்லேலூயா. எல்லோரும் ஒரு ஜெபம் பண்ணிக்கலாமா? தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் விதைத்த விதைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். அதன் ஆழமான விதைகளை ஆழமாய் விதைக்கப்படும்படி நாங்கள் அதை விதைக்கிறோம். எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அதை விதைக்கிறோம். இது 1, 30, 60, 100 பலத்த கனிகளை நிரப்பும்படி நான் கட்டளை கொடுக்கிறேன். நிரம்பும்படி கட்டளை கொடுக்கிறேன். வழிந்து செல்லும்படி கட்டளை கொடுக்கிறப்பா. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் செய்த நன்மைகளின் காணிக்கைகளை நிரப்பி ஆண்டவர் இந்த பிள்ளைகள் வைத்திருக்கிற நிரம்புதலை ஆண்டவர் வழிந்து செல்லத்தக்கதா ஏராளம் தாராளமாய் ஆண்டவரை பெருக பண்ணுகிறபடினா ஆண்டவரை உதாரத்துவமாய் கொடுத்தவனை கர்த்தர் ஏராளமாய் நீர் ஆசீர்வதிக்கிறவர். ஆண்டவரை பெருக ஆசீர்வதிக்கிற தேவன், நீ பெருக பண்ணும்படி நாங்கள் செபிக்கிறோம். இந்த புதிய ஏப்ரல் மாதத்துக்கான வார்த்தையை எங்கள் உள்ளங்களில் பதிப்பீராக, உள்ளங்களில் எழுதுவீராக. எங்கள் நடைகள் ஸ்திரப்பட, எங்கள் போகும் எல்லையை நீ தீர்மானித்திருக்கிற எல்லையில் நாங்கள் சரியாய் கடந்து செல்ல, முழுவதுமாய் அனுபவிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று உங்களுடைய வார்த்தையை ஆவியானவர் எங்களுக்கு உள்ளத்தில் எழுதுங்க அப்பா. உள்ளத்தில் எழுதும்படி நாங்கள் கேட்கிறோம். அது பலத்த கனியை காணும்படி நாங்கள் செபிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 37ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியாய் இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருளி செய்வார். ஹல்லேலூயா. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி ஷாம்ப்ரி மகம்ப்ர டித்தரிஸ்கல் மோனோதா. ஆண்டவர் சொல்றார், உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு நான் செய்வேன். உன் இருதயத்துல என்ன வேண்டுதல் இருக்குது? என்ன நம்பிதானே வந்த, உனக்கு நான் அதை செய்வேன். பாலம் மக்கா பிரெயில் மௌர தாரா ஷாக்கா பிரெட்சும் பிராலா டி மக்கா ப்ரலூத்ரா ரீம் பிரத்தினி அண்டரா. நாங்கள் இதை உள்ளத்தில் வாங்குற ஆண்டவரே, நீர் எங்களுக்கு கொடுத்த பதிலை நாங்கள் வாங்குற ஆண்டவரே, நீர் எங்களுக்கு பதில் செய்யும்படி இந்த வார்த்தையை நாங்கள் வாங்குறப்பா. ஒவ்வொரு இருதயம் உள்ள வாங்கட்டும், வாங்கட்டும், வாங்கட்டும். லாகா பிரகா தேகோ ப்ரி நாகாரா ஷிகே பிரெட்டோ லோ மாகாரே தேரே ருப்ரானா நாட்டர் இரிகா பிரலே கே மரித் ரிப்ராட்ஸ் ஸ்லேன மவுட்டர் லாரா டிப்ராத்தி கிப்ரலோத்ரு கிராம் பிரிஸ்கேல மக்கடில்வ Randri bratele kere ratika rika rika ribla makebro ore mama shangara. Yes Father, we receive it that. முழுவதுமா வாங்குறோம், முழுவதுமா வாங்குறோம். Yes Father, சொல்ல முடியாம வெளியே இருக்கிற ஆண்டவர், வெளியே சொல்ல முடியாம உள்ளுக்குள்ள குமுறி 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 இருக்கிற வேண்டுதல்கள் நிறைவேறட்டும். ஆவிகளை கடிந்து ஓடுகிறோம். ஓ நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. இது கொஞ்சம் டீட்டெயிலாக கற்றுக்கலாம். கர்த்தர் எனக்கு வார்த்தையை ரொம்ப சந்தோஷமாக கொடுத்தார். கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருளி செய்வார். எல்லாம் சந்தோஷமாக இருக்கீங்களா? அப்போ உங்கள் இருதயத்தின் வேண்டுதல்கள் நிறைவு. அது என்னவாக இருந்தாலும் சரி, எப்படியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ ஆழமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ உயரமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெருசாக இருந்தாலும் சரி, அதை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து நிறைவேற்றி முடிப்பார் இந்த ஏப்ரல் மாதம். ஹல்லேலூயா. மார ஷாக்கர போல்டனா நபரியா. ஹல்லேலூயா. ஒரு சில வசனங்களை பார்ப்போம், உள்ள அதுக்கு போகலாம். பிலிப்பியர் 4:4 வாசிங்க. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள், சந்தோஷமாய் இருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள்,
சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். இந்த கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருக்கிறது தான் உங்கள் விண்ணப்பங்கள் இருக்கு இல்லையா, உங்கள் ஜெபம் எப்படி கேட்கப்படும்னா, நீங்கள் சந்தோஷமாக இருந்தால் தான் கேட்கப்படும். புரியுதுங்களா? சந்தோஷத்தோட ஒரு ஜெபத்துக்கும் அழுத்துட்டு கேட்குற ஜெபத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. முறுமுறுப்பாங்க, புரியுதா? அதெல்லாம் இருக்கும். சந்தோஷம்னா எப்போ வரும் தெரியுமா? சமாதானம் பின்னால் இருந்தால் தான் சந்தோஷம் வரும். சமாதானம் எப்படி வரும்னா, சொன்னவர் சொன்னதை கரெக்டாக செய்கிறவர் அவர் தான் எனக்கு சொல்லியிருக்கிறார், ஆகையினால் நான் சமாதானமாக இருப்பேன், சந்தோஷம் வந்துடும், காரியம். சந்தோஷம் இல்லைன்னா உங்கள் விசுவாசத்துக்கு பிரச்சனை வந்துடும். ஹல்லேலூயா. நீ ஒரு அன்ஹாப்பியாக இருக்கிற அப்படின்னாலே முறுமுறுப்பு உண்டாகும். ஹல்லேலூயா. ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இந்த விசுவாசத்துக்கு ரொம்ப முக்கியமான ஐட்டம் வந்து இந்த மகிழ்ச்சி. அல்ல சந்தோஷமாக இருப்ப, எல்லாம் சரியா, அவ்வளோதான். ஆனாலும் கொஞ்சம் நடக்குமா, ஏன்னா இவரை விட சின்ன ஆள் இல்லை அவர். ஆண்டவர் யார்? இவளை விட சின்ன ஆள் இல்லை, அதனால தான் முறைக்கு பிடிக்கும். வருமா, அதக்க ஒன்றும் வராது உனக்கு கடைசி வரைக்கும். எப்படி? ஏன்னா நம்ம அந்த உடன்படிக்கைக்குள் உடன்படவில்லை. ஸோ இது ஒரு ஃபார்முலா. எப்படி? இது ஒரு ஃபார்முலா. விசுவாசங்கிறது வந்து அழுது புலம்புறதுல இல்லை. அதெல்லாம் நம்ம இதெல்லாம் நம்ம இந்த உலகத்தரமாக கண்டுபிடிச்சிட்டோம். அவன் நல்லா அழுவான் பாருங்க, அதனால கர்த்தர் அவனுக்கு இறங்கினார். அப்படி இல்லை. அழுக வரும், தப்பு இல்லை, அழுக வந்துடும். அது மனதுருகி வரும். அந்த அழுக எப்படி தெரியுமா? உள்ள சந்தோஷத்தில் வரும். ஒரு விசுவாசத்துலேருந்து ஒரு அழுக வரும் பாருங்களேன். அவர் உங்களை தேற்றுவதை நீங்கள் உணர்வீங்க. இந்த உள்ளம் அப்படி உடஞ்சி வரும், தேற்றும். அது வேற. ஆனால் சும்மா போயிருந்து கரைச்சி கொட்டின்னு கொஞ்ச நேரத்தில் நல்ல இருக்குல்ல அப்படி ஆயிரும். புரியுதா உங்களுக்கு? உங்களுக்கே தெரியும், நல்லா தெரியும் போல. அப்படியா இல்லை? ஹல்லேலூயா. பாருங்களேன், கர்த்தருக்குள் எப்பொழுதும் பவுல் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்றாரு. அடிக்கடி திரும்ப திரும்ப நான் எழுதுறதில்ல, நான் குச்சைப்படல, சந்தோஷமா இருங்கன்றான். கர்த்தருக்குள் எப்பொழுதுமே சந்தோஷமா இருங்கன்னு மறுபடியும் உங்களுக்கு சொல்றேன். ஏன்னா சந்தோஷம் தாங்க பயங்கர மேட்டர். நீங்க உங்க 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 சூழலை எப்பவுமே சந்தோஷமா வைங்க. ஆண்டவர் உங்களை இழக்க மாட்டார்ல, அப்ப நீங்க எப்படி இழந்து போவீங்க? ஒன்றையும் இழந்து போக மாட்டீங்க. சில காரியங்களெல்லாம் நீங்க என்ன செய்யுங்க, கர்த்தருக்காக என்ன செய்யுங்க, விட்டு கொடுங்க. கர்த்தர் காரியத்தை வாய்க்கணும். கஷ்டம் இல்லையா? உடுக்கி பிடிக்கும். கர்த்தருக்குள் எப்பொழுதுமே அந்த இருதயத்தை நம்ம எப்போ, ஏன்னா இந்த இடத்துல தான் இந்த விசுவாசம் நடக்கிற இடத்துல தான் அவிசுவாசத்தை சத்துரு ஏதாவது ஒரு வழியில கொண்டு வர முடியுமான்னு ட்ரை பண்ணுவான். இந்த அவிசுவாசம் வேற எதுலையும் வராதுங்க. அவிசுவாசம் சங்கடம், வேதனை, கஷ்டம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், இந்த மாதிரி ஏதாவது இந்த மாம்சீக காரியங்களை ஏதாவது ஒன்றாவது இந்த இடத்துல போட முடியுமா அப்படின்னு பார்ப்பான். அது உள்ளே வந்தோடனே உங்களுக்கு என்ன ஆகும்னா, கவலை வந்து அந்த மகிழ்ச்சி போயிடும். மகிழ்ச்சி போயிடுச்சுன்னா சந்தோஷத்தை அரிச்சிரும். அது ஒரு ஆசிட் மாதிரி, புரியுதா? சந்தோஷத்தை அழிக்கிறது. அது அந்த அவிசுவாசத்தை கொண்டு வந்து நிப்பாட்டினா முடிஞ்சு போச்சு, அவனுக்கு சக்சஸ். புரியுதுங்களா? ஹல்லேலூயா. இங்கே வாங்கும்போது கரெக்டாக வாங்கி பிடிச்சிருக்கணும், அவ்வளோதான். அடுத்து யாரையும் பார்க்கப்படாது. நான் அடிக்கடி சொல்லுவேன் தெரியுமா, சர்ச்சில் தேவையில்லாத என்ன செய்யாதீங்க, ஒரு ஆள் தேவையில்லாத பேசாதீங்க, டீல் பண்ணாதீங்க. உங்களை நீங்களே ஆசிட்டு போட்டு அரிக்கிறீங்கன்னு அர்த்தம். அட்லீஸ்ட் சபையிலாவது அதை நீங்கள் பழகுனீங்கன்னா தான் வீட்டில் போனால் வாயை திறக்க மாட்டீங்க. மௌன விரோதமாக இருங்க. இன்னைக்கு என்னாச்சே, இப்படி எதிரிங்க. அல்லேலூயா. நான் இங்க பேசி நம்மளே கஷ்டப்பட்டு பேசுகிறோம், முடிஞ்ச அடுத்து ஒரு பெரிய பிரசங்கம் நடக்கும். அல்லேலூயா. நடக்குதா? நம்ம சபையில் நடக்கல, நடக்கக்கூடாது. அல்லேலூயா. ஏன்னா சத்ரு அதை ஏதாவது வழியில் பிழிய பார்ப்போம். காக்கா கொடுத்து பத்தி எடுத்துகிற மாதிரி. ரொம்ப கவனமாக இருக்கணும், ஜாக்கிரதையாக இருக்கும். ஓகேவா? சரி, உள்ளே போகும் நல்லா கவனமாக. அப்போது கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் மறுபடியும்
சொல்ல திரும்புங்க. நீதிமொழிகள் 17:22 கொஞ்சம் நிறைய வசனம் இருக்கு. மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். பாருங்க, மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம். ஔஷதம்னா என்னதுன்னா மருந்துன்னு அர்த்தம். முறிந்த ஆவியோ எலும்புகளே. அப்போ முறிந்த ஆவி, முறிஞ்சுன்னா ஆவி இல்லாம போனோம்னா, மகிழ்ச்சி இல்லைன்னா ஆவி இருக்காது, ஆவியில பலன் இருக்காது. யாது பரிசுத்த ஆவி அவனுடைய உறவுல தான் உங்களுக்கு மகிழ்ச்சியே வரும். அதான் நிஜமான மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சி இல்லை இருந்துன்னா ஔஷதம். உங்க சரீரம் சுகமாயிட்டே இருக்குங்க. ஒன்றும் இல்லைங்க, தேவ பிரசன்னத்திலே. நான் ஒரு நல்ல இது சொல்லட்டுமா? தேவ பிரசன்னத்திலே இருந்துட்டே இருங்க. உங்க பாடியை நீங்க செக் பண்ணி பாருங்க. முதல்ல உங்க இருதயம் உங்களால் தெளிவாக செக் பண்ண முடியும். சுகமாக இருக்கும், ஃப்ரீயாக இருக்கும். அடுத்து அது சரீரத்தில் ஏற்படும், அடுத்து உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். அடுத்து நீங்கள் அப்படி பேச இடத்துல அப்படி ஆயிடுவீங்க. ஸ்லோ மோஷனில் எப்படி? ஸ்லோ மோஷன் ஆகாததான் பிரச்சனை. நீ எப்படி ஸ்லோ மோஷன் இல்லைன்னா நீங்கள் உங்கள்கிட்ட யாராவது கொக்கரிச்சுறாங்கன்னு அப்படின்னா நீங்கள் நினைச்சீங்கன்னா ஸ்லோ மோஷனில் அதை போடலாம். வரட்டா அப்படின்னு புரிஞ்சா? சூப்பர்ல, நல்ல நல்ல ஐடியாலாம் சொல்கிறேன். பிடிச்சிட்டா தப்பிங்க. ஹல்லேலூயா. சல 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 அப்படின்னு வரும். முடிஞ்சு. ஹல்லேலூயா. பாருங்க, இப்போ எடிட்டிங்கில் பயங்கரமான வேலையெல்லாம் இருக்குது பாருங்க. உடனே ஸ்லோ மோஷன் நாக்கெல்லாம் நம்ம மொபைலே எடுக்கலாம். ஸ்லோ மோஷன் அதை வேற நம்ம ஆளுங்க எதுக்கு எடுப்பாங்க? ஸ்டேட்டஸு. கல்யாண கேசட்டில் எடுத்தது பத்தாது உனக்கு. அதை நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரணும். நல்லது அதெல்லாம். இதெல்லாம் ஆண்டவர் சும்மா எல்லாம் இல்லை, ஏதாவது ஒரு மீனிங் எல்லாம் ஒன்றும் தரமாட்டார், அறிவுக்குள்ளே கொண்டு வர மாட்டார். புரிஞ்சுதா? அதை நம்ம வாழ்க்கையில் அப்ளை பண்ணணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில் கொண்டு வரணும். ஸ்லோ மோஷனாக. ரைட்டா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கவனிங்க. மனமகிழ்ச்சி நல்ல மருந்து, முறிந்த ஆவியோ எலும்புகளை உணர்ந்து போய் அது காஞ்சா எலும்பு காஞ்சா என்ன ஆகும்? உடஞ்சாங்க போ, வாழ்க்கை உடஞ்சு போன்னு அர்த்தம். ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்து பிலிப்பியர் 4:11. பிலிப்பியர் 4:11. என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்கிற கற்றுக்கொண்டேன். பாருங்க, இங்க பாருங்களேன், பவுல் சொல்றான், என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தால். சொல்லுங்க, நான் எந்த நிலை மனரம்யமாய் இருக்கணும். இருதயமே, என் ஆத்மாவே, நீ மனரம்யமா இரு. அதை கற்றுக்கோ. ஆண்டவரே, என் ஆத்மா மனரம்யமா இருக்கட்டும். ரைட்டா? பாருங்க, எந்த குறைவா இருந்தாலும் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, குறைவை சொல்ல மாட்டேன், ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டிருக்கான். அவன் சும்மா இல்ல, அவன் கற்றுக்கொண்டிருக்கான். நீங்க கற்றுக்கொள்ள விரும்புறீங்களா? மனரம்யமா இருக்க நல்லா இருக்கணும்னு நினைச்சியே, கிச்சன்ல போன உடனே உப்புல இருந்து தொடங்குவது எப்போ கிச்சனுக்கே போவாது. என்னது? ரூமுக்குள்ள ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ் வாண்டி அதுல முட்டையா ஏதா ஒன்று பொறிச்சு தின்னு. அல்லேலூயா. ஆமா, என் குறைச்சல் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யம். அந்த மனரம்யம் என்ன? பேர் மட்டும் ரெமிதாள். ரம்யா என்ன? தைரியம் இல்லை. மன ரம்யா, ரம்யமான ஆளு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? நம்ம ஊரில் ரம்யமான ஆள் அப்படின்னா அனுசரித்து. எப்படி அனுசரிக்கணும்? டாலரன்ஸ். அது என்ன சொல்லுவாங்கன்னா சகிப்புத்தன்மை. எப்படி? ஒரு மனுஷன் எதுலையும் சக்சஸ் ஆகாத மனுஷனை பார்த்தா அவன்கிட்ட டாலரன்ஸ் இருக்காது, அவன்கிட்ட சகிப்புத்தன்மை இருக்காது. ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒருத்தன் வெற்றி அடையாத ஒருத்தன் அல்லது ஒரு பகுதியில் வெற்றி அடையாமல் இருக்கிறான் என்றால் அவனிடத்தில் சகிப்புத்தன்மை இருக்காது. ஒருவன் சொல்ல பாருங்க, சில முதலாளி கிட்ட இருப்பான் பாருங்க, அவனை கூட இருந்தா கொஞ்ச நாள் அவன் லைஃப் தப்பிடும், ஆனா இருக்க முடியாது.
நீ என்னடா நான் முதலாளி, கனவுல தான் இருப்ப நீ. எப்படி முதலாளின்னா என்ன? அவன் என்ன செஞ்சாலும் கேட்கணும். அதெல்லாம் சகிக்கிறன்னு வச்சுக்கோ, நீ ஒரு நாள் முதலாளி. கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனை கர்த்தரே தூக்கி வச்சுருவார். இந்த மன ரம்யம் ரொம்ப முக்கியம். பாருங்களேன், 4 நாளில் முதலாளிகிட்ட போய் எப்படியாவது வேலை கிட்டுச்சிங்க, எப்படியாவது வேலை தந்தாரங்க, அதுக்கு ரெக்கமெண்டேஷன் வேற 4000 இடத்துல கிடைச்ச பிறகு அங்கே அவன் சரியில்லை, ஒரு சைஸ் ஆக்கும். எப்படி அவன் ஒரு சைஸு தான், அவன் ஒன் சைஸ் ஆகிட்டா இருப்பான். அவனை ஆண்டவர் விசேஷமான ஒரு சைஸாக வச்சிருக்காரு. நீ என்ன செய்யணும்? மன ரம்யமாக நடந்து கொள்ளணும். அவன் உனக்கு தரானோ தரலையோ, கர்த்தர் உனக்கு படி அளப்பார். மனரம்யம். ஒரு நாளை தாந்து அண்ணன் தப்பு இல்லை, என்னத்து மூச்சு முட்டணும் இல்லையா? தேவையில்லாமல் என்னத்து ஸ்ப்ரே அடிச்சுன்னு தெரியணும், வேஸ்ட் இல்லை. மனரம்யமாக இருங்க. ஏன்னா உங்களை அழைச்சவர் சம்பூர்ணமாக தருவார். ஏவன் தரல என்னாலும் தருவார். ஓவராக உன்னை டார்ச்சர் பண்ணான்னா அடுத்து உனக்கு தான் அந்த இடம். வாங்கிட்டுப்பா. அல்லேலூயா. வேண்டாமா? நமக்கு அப்படி ஒன்றும் இல்லை. அவர் வளரட்டு. ஒன்றை வளர்த்துறதுக்கு தானே ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. உனக்கு ஏதோ ஒரு பிளான் இல்லாமல் உங்களை கொண்டு போகலைங்க. ஏதோ ஒரு பிளான் இல்லாமல் ஒரு பிஸ்னஸை தரல, ஏதோ ஒரு பிளான் இல்லாமல் உனக்கு வேலை இல்லை, ஏதோ ஒரு பிளான் இல்லாமல் உனக்கு புருஷனை தரல, ஏதோ ஒரு பிளான் இல்லாமல் உனக்கு மனைவி கிடைக்கல, பிள்ளைங்க தரல. கர்த்தர் திட்டத்தோட தர்றாரு. மன ரம்யமாக இருங்க. பிள்ளைங்கள்ட்ட ஏதாவது குறை உண்டா? எல்லாம் நடக்கும். கர்த்தர் சகலவற்றையும் செய்து முடிப்பார். நன்மை அதான் முடியும். நீ போய் போட்டுன்னு போயிடும், லாக் ஆகிடப்படாது. மன ரம்யம் வேணாம். அல்லேலியா சோத்திரம். ஏதாவது டென்ஷனாக இருக்கா? எங்கேயா புறப்பட்டு எங்கேயாவது புறப்பட்டு போகணும். புறப்பட்டு போனாலும் விட மாட்டாங்களா? எங்கே போகிற, என்னத்துக்கு போகிற, எப்போ வர்ற? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், கூட்டிகிட்டு போக மாட்டாங்க. கூட்டிகிட்டு போகணும் ஒத்தைக்கு. எப்படி? புறப்பட்டு போங்கள், சகல ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை. நான் உண்மையில நினைப்பேன், எனக்கு ரொம்ப ப்ரெஷராக இருந்து நான் இங்கே தூக்கிட்டு போயிருங்க. நான் வந்து எங்கேயா தூக்கிட்டு போகிறேங்கன்னா நான் எங்கே ரிஃப்ரெஷ்மெண்ட்டாக போக மாட்டேன். எங்கேயா நல்ல ஊழியத்தை செய்வேங்க. உண்மையாக அப்படி தான் கேட்பேன். என் மனசில் ரிஃப்ரெஷ்மெண்ட் தேவை தான். பட் எனக்கு தெரிஞ்சு நான் உணர்ந்ததில் ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறத விட்டு ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட் எனக்கு நான் ரொம்ப அனுபவிச்சதில்லைன்னு சொல்லுவேன். அதுதான் ஹை, அதுதான் டாப் 1. ஹல்லேலூயா. அதில் இருக்கிறதே வேற. ஹல்லேலூயா. ஆமாம், நான் கொஞ்சம் விசேஷமான ஆள் தான். சூடு சொரணம் இல்லாதது. எப்படி? சதகட்டி. எப்படி? சதகட்டி. எவ்வளோ அடித்தாலும் தாங்கும். அல்லேலூயா. சகிப்புத்தன்மை ரொம்ப முக்கியங்க. ஒரு மனுஷனுடைய சக்சஸுக்கு சகிப்புத்தன்மை ரொம்ப முக்கியம். இல்லை நீங்களே உங்களை நம்ம எல்லார்ட்டையுமே சகிப்புத்தன்மை சில இடத்துல இருக்கா. சில இடத்துல நல்லா இருப்போம், சில இடத்துல நமக்கு சான்ஸ் இல்லை. எனக்கு என்னன்னாலும் சமாளிப்பாங்க. கக்கூசு க்ளீனாக இல்லைன்னா எனக்கு சமாளிக்க முடியாது. ஒரு நாளைக்கு நீ இங்கேருந்து பெங்களூருக்கு ஒரு 10 தடவை, இங்கேருந்து சென்னைக்கு ஒரு 10 தடவை உன்னை அங்கங்கேயே கொண்டு நிப்பாட்டுவாங்க. நீ போ, உனக்கு அங்கேயும் போகாது, நீ இங்கேயும் போக மாட்டேன், போகவும் செய்யாது. இங்கே வந்தாச்சா புரிஞ்சவன் புரிஞ்சுக்கோ, புரியாதவன் புரிஞ்சவனுக்கு எடுத்து. அல்லேலூயா, ஹல்லேலூயா. சகிக்கணும், அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். ஹல்லேலூயா. ஏன்னா அதுவும் ஒரு அவிசுவாசமான காரியம் தான். நீ இது உனக்கு பிடிச்சது இல்லைன்னு வச்சுக்கோயே, நீ அதை ஏற்றுக்கொள்ளலைன்னு வைங்களேன், நீ அவிசுவாசப்படுறீங்களே. நீ சாப்பிடு, கல்லையும் மண்ணையும் கூட என்ன செய்வார்? அப்பம் ஆக்கிடுவார் இல்லையா? பின்ன உப்புல பிரச்சனை இருக்குது, எல்லாம் சரியாகும். கண்ணை மூடி நாங்கள் இயேசு நாமத்தில் சாப்பிட்டேன்னா அது கர்த்தர் உனக்காகவே ஸ்பெஷலாக, என் பிள்ளைடா எனக்காக சகிக்கிறானே, உனக்கு ஸ்பெஷலாக கொடுப்பார் கண்டிப்பாங்க. வாட்டவர் ரைட்டா. அப்புறம் தாவீதை பார்க்கலாம். சங்கீதம் திருப்பிங்க, சங்கீதம் 119 92. சங்கீதம் 100. உமது வேதம் மனமகிழ்ச்சியா இராதிருந்தால் என் துக்கத்திலே அழிந்து போயிருப்பேன். பாருங்க, இங்க இவன் சொல்றான், உமது வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால்
நான் என் துக்கத்தில் யாராவது சொல்லியிருப்பீங்களா? இப்போ சொல்கிறீங்களா? உங்களால் சாட்சி சொல்ல முடியுமா? முத வசனம் என்னை திருப்தியாக்கலைன்னா இதை செத்தே போயிருப்பாங்க. சொல்ல முடியுதா? நினச்சி பார்த்தா சொல்லுவீங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஒவ்வொரு செகண்டும் அதுதான் இருக்கணும், மறந்துடக்கூடாது. கரெக்டான நேரத்தில் தேவன் வார்த்தையை அனுப்பி உங்களை குணமாக்கி இருப்பார். ஹல்லேலூயா. பாருங்க, உமது வேதம் என் மன மகிழ்ச்சியாய் இராதிருந்தால் என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். 93 போனுங்க. நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளைகளை மறக்க மாட்டேன், அவைகளால் நீர் என்னை. எதால உயிர் வந்துச்சா அவனுக்கு? அவருடைய வார்த்தையால தான் இவனுக்கு உயிரே வந்துச்சுன்றான். புரியுதுங்களா? அப்ப ஏதோ ஒரு சம்திங் இருக்குது. மகிழ்ச்சி வேணும், மன ரம்மியம் வேணும். இதெல்லாம் இருந்த மகிழ்ச்சி இல்லாம நமக்கு கண்டிப்பா விசுவாசம் ஆப்ரேட் ஆகாதுன்றாங்க. இந்த மகிழ்ச்சியை கெடுக்கிறதுக்கு என்ன செய்யும்? இந்த மன ரம்மியத்தில் பிரச்சனை வரும். ரம்மியமாக இருக்காது, இந்த கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியாது. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இல்லை, அது அந்த மன ரம்மியத்துக்கு இப்படி சொல்லலாம். நீங்கள் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எப்படி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறதான். அட்ஜஸ்ட்மெண்ட் எங்கே உட்கார வச்சாலும் உட்காருங்க. உங்களை எப்படி அழைச்சாலும், அவங்க உங்களை வரவேற்றாங்களோ வரவேற்கலையோ, உங்களை கூப்பிட்டாங்களா போங்க, சந்தோஷமாக போயிட்டு வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவன் வந்து பார்த்தான், நான் நின்றுட்டே இருந்தேன், என்னை பார்க்கவே இல்லை அவர். ஹல்லேலூயா. அப்படிலாம் கிடையாது. ஹல்லேலூயா. நீ வந்தியா, அழைக்கப்பட்ட இடத்துக்கு அழைச்சாங்களா, சாப்பிட்டியா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பாய் பாய், போயிட்டே இரு. உன்னை கவனிக்கல, அப்படி கவனிக்கல, இப்படி கவனிக்கல, பாஸ்டர் வந்தார், பாஸ்டர் ஒழுங்காக கவனிக்கல, ஒன்றுமே கிடையாது. அவன் இருதயத்தில் உள்ளத்தில் கர்த்தருக்கு முன்பதான் இருக்கு, அவ்வளோதான். டீ குடிக்க முடியலையா? முடியல, அவ்வளோதான். பச்சை தண்ணி கொடு. ஹல்லேலூயா. ஏற்றுக்கொள்றோம், அப்படி ஏற்றுக்கொள்ளணும். மனரம்யம் ரொம்ப முக்கியம். அப்போ நான் ஒருபோதும் உம்முடைய கட்டளை மறக்க மாட்டேன், அவைகளால் நீர் என்னை உயிர்ப்பித்தீர். இப்ப திருப்பிக் கொள்ளுங்க. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 20-23 வரைக்கும் நீதிமொழிகள். என் மகனே, உன் தகப்பின் கற்பனையை காத்துக்கொள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. அவைகளை எப்பொழுதும் உன் இருதயத்திலே அணிந்து அவைகளை உன் கழுத்திலே கட்டிக்கொள். நீ நடக்கும்போது அது உனக்கு வழிகாட்டும், நீ படுக்கும்போது அது உன்னை காப்பாற்றும், நீ விழிக்கும்போது அது உன்னோடே சம்பாஷிக்கும். கட்டளையை விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவ வழி. போதும். என் மகனே, உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் என்ன? உன் இருதயத்தின் வேண்டுதலை கர்த்தர் அருளி செய்வார். உங்க இருதயத்தில் என்ன இருந்தாலும் அதுக்கு கண்டிப்பா பதில் கண்டவர் செய்வாருங்க. நீங்க 1000 கோடின்னு கேட்டாலும் உனக்கு வக்கே இல்லை, உனக்கு அதுக்கு எலிஜிபிளே இல்லை சுத்தி, ஆனா உனக்கு கேட்டோன்னு கொடுத்துருவாங்க. ஆனா எப்படி வரும்னா, நல்ல கவனிங்க, விசுவாசம் இல்லாம எதையுமே பெற்றுக்கொள்ள முடியாது. உங்க விசுவாசம் இந்த முறிந்த ஆவி மாதிரி ஆயிடக்கூடாது. ஆவி முறிகிறது அப்படின்னா, உங்களுக்கு தேவன் கொடுத்த வார்த்தையில ஒரு கனெக்ஷன் இருக்கு. அந்த கனெக்ஷன் உங்க ஆத்மாவுக்கு மட்டும்தான் இருக்கும். அந்த கனெக்ஷன் வேற யாருக்கும் இருக்காது. உங்கள்கிட்ட ஒரு காரியத்தை நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்குறீங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பதிலை கனெக்ட் பண்ணுவார். அந்த கனெக்ஷனை விட்டுறவே கூடாது. சுத்தமா ஒவ்வொல்லைனாலும், சுத்தமா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைனாலும், கர்த்தர் வார்த்தையினால் உன்னை கனெக்ட் பண்ணிட்டார்னா அந்த கனெக்ஷனை விட்டு எங்கேயும் போகாத. நான் சில ஸ்பெஷல் சர்வீஸுக்கெல்லாம் நீங்கள் இதை வெளியில் சொல்லாதீங்கன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அது ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங், அது ஒரு ஸ்பெஷல் கனெக்ஷன். இந்த கனெக்ஷனை நீ உன் புருஷன் வரலன்னா உன் புருஷன்ட்ட கூட சொல்லக்கூடாது. சொன்னால் அது ஒரு காற்றுல பிறந்த மாதிரி ஆயிரும் உனக்கிட்ட. அது ஒரு சைக்காலஜிக்கலி கூட இட்ஸ் ராங். சைக்காலஜிஸ்ட் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, நீ ஒரு காரியத்தை முனைப்பட்டு செய்ய விரும்பினால் அதை ஒன்றுக்கு மேற்பட்ட ஆள்கிட்ட சொல்லாத, அதை உள்ளே வச்சுக்கோ. சொன்னால் செஞ்சது மாதிரி, அது முடிஞ்சது மாதிரி ஒரு எண்ணம் உனக்குள்ள வந்து அந்த அந்த அதனுடைய வீரியத்தன்மை குறைஞ்சிரும் அப்படின்றாங்க.
ரைட்டா? புரியுதா? எதுனாலும் என்ன செய்யணும்? கக்குமடியில் வைக்க வேண்டியதை கக்குமடியில் தான் வச்சுக்கணும். இருதயத்தில் வச்சுக்க வேண்டியதை அப்படியே வச்சுக்கணும். ஹல்லேலூயா. அதை தவம் இருந்து அப்படி இருக்கும். கர்த்தாவே சொன்னீங்கல்ல, நீ செய்வீங்க டாடி, செய்வீங்க அப்படின்னா அதை நீ மறுபடி ரிப்பீட் பண்ணி ஜெபிக்கும் போது அந்த வார்த்தையை கத்திரத்துல கொண்டு போய் இப்படி சொன்னீங்களே, இது ஆகணுமே அப்படி நீங்க சொன்னீங்கன்னா அது ஒரு நாள் வந்து நிற்குங்க. ஹல்லேலூயா. பாருங்களேன், என் அம்மா எனக்கு சொல்லியிருக்காங்க பாருங்களேன், நான் வந்து ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறானா, அம்மாவுக்கு தரிசனம் கொடுத்தாச்சு, அம்மாட்ட ஆண்டவர் பேசியாச்சு, இன்னொரு ஆள் மூலமாக பேசி எல்லாம் ஓகே தாங்க, டன். ஆனால் எனக்கு அது வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் அம்மா இறந்ததுக்கு பிறகு பாஸ்டர் சொல்கிறாரு சாட்சியா, பாஸ்டர் அம்மா சொல்லியிருக்காங்க, வாய்ப்பே இல்லையே, தெரியவே இல்லையே, அப்படி ஒன்று வர்றது மாதிரி தெரியவே இல்லையே. ஆனால் அம்மா உறுதியாக பிடிச்சிருந்தாங்க. ஹல்லேலூயா. அதனால தான் நான் இப்படி நிற்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ தேவன் உனக்கு சொன்ன காரியத்தில் அல்லது உனக்கு விரும்பின காரியத்தில் ஏன் பதில் சொல்ல மாட்டார்? நான் என்ன கேட்குறேன்னா, தேவன் விரும்பின காரியம் உன் வாழ்க்கையில் நடக்கிறது ரெண்டாவது இருக்கட்டும், நீ விரும்பின காரியம் உனக்கு ஏன் நடக்கல? நீ என்னதான் நீங்கள் என்னதான் விரும்புனா அவர் அறிவுக்கு நீங்கள் எப்படி கம்மியாக தானே விரும்புவீங்க. ஏன் அது கூட நடக்கிற அளவுக்கு, நடக்காத அளவுக்கு ஏன் நம்ம பின்தங்கி இருக்கிறோம்? யோசிச்சிருக்கீங்களா? ஏன்னா நம்ம வழிகள் சரியில்லை. கற்றுக்கொள்ளுகிறோம், ஆனா அதை கடைபிடிக்கல. புரியுதா? வார்த்தையை வாங்குறோம், அதை என்ன செய்யல, வச்சு அடகாக்கல. படுத்துங்களா, கோழி ஒழுங்கு அடகாக்கலன்னா அது எப்படி பொறிக்குமா பொறிக்காதா? சீமுட்டை ஆயிரும். பார்த்துருக்கீங்களா சீமுட்டை? அதையும் போட்டு வறுத்து தின்வாங்க. முன்னால வரப்பாமா சீமுட்டை. அல்லேலூயா. ஆமா இல்ல சீ. நம்ம ஆளுங்க இந்த வறுத்து தின்னு படிச்சு எதையெல்லாம் வறுக்கணும்னு தெரியாமலே வறுத்துட்டாங்க. விசுவாசம் எப்படி? நம்ம ஆளுங்க விசுவாசம் அவர் சொல்லி அதங்க இருக்கட்டாங்க எட்டு வரு உப்பு கொஞ்சம் கூட போட்டாங்க, அதை வறுத்து தின்னது. இப்படி நல்ல வார்த்தைகளையும் வறுத்து திம்பது எப்படி? அங்கே பக்கத்து வீட்டில் மாரியாத்தா மரியாமா இருப்பா, அங்கே போய் அவைய கொஞ்சம் கடலை வறுத்துட்டு இருப்பணும். வந்தியா எங்கே வேண்டாற? சர்ச்சுக்கு போனேன்டி, சூப்பராக இருந்து ஏட்டியா ஆடியா, சரி கொஞ்சம் 2 கடலை எடுத்து எடு, வறுப்போம். வறுக்க அடுத்து உங்க காலையில் நடந்த அந்த பிரசன்னத்தை போட்டு வறுக்க வா அதக்க நடக்கும் கடலையா தின்னியாம். பிறகு வச்சா காலையிலேருந்து அவருடைய பிரசன்னத்துக்காக வாஞ்சித்து சபைக்கு வந்து எல்லாம் வாங்கிட்டு பெயிருந்து பக்கத்துல இருந்து கடலை வறுக்கவள்கிட்ட போய் வறுத்த வாழ்க்கை வருது. வறுமைக்கு பிறந்தவனே என்ன மாதிரி ஆயிடுச்சு. வறுத்தாடா தின்ப, நான் விடுற வார்த்தையை வறுத்தா தின்ப. வடிவேல் கேட்ட மாதிரி வறுமைக்கு பிறந்தவனே, தூதனுப்புனா புறாவை வறுத்தாடா திம்ப. ஆண்டவர் ஒவ்வொரு முறையும் உனக்கு தூது அனுப்பி நீ நல்லா இருப்ப, வாழ்ந்திருப்ப, ஏன் உன் வியாதியே இல்லாம இருப்பேன்னு சொன்னால் வா அவள் நான் கிடைக்காளே, அவளும் நம்மளோட பெரிய விசுவாசி. அல்லேலூயா. ஓ விசுவாசம் தான் உன்னை ரட்சிக்கும். இல்லையா? அவன் எப்படி வந்தான், என்ன மாதிரி வந்தான், எப்படி விசுவாசத்தில் இருக்கான்னு உனக்கு தெரியுமா? உனக்கு நெஞ்ச பிளந்தா பார்த்த நீ? அது ஆண்டவர் பாப்பாரு. உன் விசுவாசத்தை வறுத்து போடாத. ஹல்லேலூயா. உனக்கு கிடைக்கிறதே கஷ்டம் இல்லை. இங்க பாருங்களேன், கரெக்டா ஒரு வார்த்தையை ஆவியின் பலத்துல நீங்க பெறலைன்னா அந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனம் கொடுக்காதுங்க. ஆவியின் பலத்துல பெறது மட்டும் இல்லை, தொடர்ந்து அந்த ஆவிக்குள்ளே கொண்டு போகணும். இந்த அடகாக்குற மாதிரி சூடு ஒரு காலும் முட்டையிலிருந்து குறையவே கூடாது. முட்டைங்கிறது வார்த்தை மாதிரி, சூடு அனல் பார்த்து ஆவியானவரை விட்டுறவே கூடாது. ஆவியானவரை விட்ட முட்டைச்சி. ஹல்லேலூயா.
21 முட்டை வைப்ப நீ இல்லை 20 18 21 முட்டை 21 நாள் இல்லையா? பார்த்தா அதில் 5-6 போயிருக்கும். ஆனால் சிலதெல்லாம் பார்த்தா கரெக்டாக 21 ஜல்லுன்னு பொறிக்கும். பார்த்துருக்கீங்களா? இப்போ அதனால சிலரெல்லாம் இந்த குவாலி சரியாக இருக்காதுன்றதுனால இங்கு பேட்டர்னு ஒரு ஐட்டத்தை வாங்கி நீ என்ன கோழியே எங்கே பார். புரிஞ்சுதா? விசுவாசத்தை அப்படியெல்லாம் வைக்க முடியாது. உரைய வைக்க, ஆண்டவரே பாஸ்டர் எனக்கு இன்னைக்கு நல்லா இருந்தது, அப்படியா சிஸ்டர், ஓகே, அப்ப இந்த விசுவாசத்தை நான் வந்து இந்த இடத்துல வச்சுட்டு போட்டான் அடுத்த வாரம் அந்த அடிக்கி ஒன்றும் செய்ய முடியாது. கூமுட்டை ஆயிருக்கீங்க. புரியுதா? கர்த்தரிடத்தில் மனமகிழ்ச்சியாயிரு, அப்பொழுது உன் இருதயத்தில் கர்த்தரிடத்தில் கர்த்தர் உங்களுக்கு மனமகிழ்ச்சியை கொடுக்கணும். கர்த்தர் உங்களுக்கு மனமகிழ்ச்சியை கொடுக்கறதுனா எப்படிங்க? மனமகிழ்ச்சினா நான் மகிழ்ச்சியா இருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்ல, கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியாக்க முதல்ல வார்த்தையின் மூலமாய் உங்களை அணுகுவார். அணுகும் போது அந்த வார்த்தை உங்களுக்கு வந்த உடனே மகிழ்ச்சி வந்துருங்க. இந்த மகிழ்ச்சியை கீப் பண்ணிட்டே இருக்கணும். கீப், வேற எங்கேயுமே கான்சென்ட்ரேட்டே பண்ணக்கூடாதுங்க. அப்படியே இருக்கணும். நான் சொல்லட்டா, பெரிய பெரிய ஆளாகணும்னு விரும்புறீங்களா? பெரிய பெரிய ஆளாகணும்னு விரும்புறீங்களா? தயவு செய்து உலகத்தை விட்டுருங்க. உலகத்தை கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிட்டு அப்படியே போ, பிரசன்னத்திலே இரு. அந்த பிரசன்னத்திலே கர்த்தர் உன்கிட்ட பேசினாரா, மறுபடியும் மறுபடியும் அவருடைய வார்த்தைக்கு மட்டும் செவி கொடுத்துட்டே இருந்து பாரு. ஹல்லேலூயா. நானே இதெல்லாம் சில மேட்டர்லாம் நான் டீல் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன். எப்படி? சில மேட்டர்லாம் டீல் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா டீல் பண்ணால் அங்கே கிடந்து இங்கே 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 அங்கே இங்கே 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 அங்கே இங்கே இங்கே இன்னும் எல்லாம் ஒரு அட்டவணை மட்டும். கர்த்தர் சொன்னார், போ எடுத்துகிட்டு போ செய், அதான் கரெக்டு. இல்லைன்னா அதை புரிய வைக்கணும். என்ன இருந்தாலும் நான் சொன்னது இவர் கேட்கல, அப்படிலாம் கிடையாது. கர்த்தருக்காக காத்திருந்ததை வச்சுட்டு அவ்வளோ வீணா பேசவே கூடாது. நோ மோர் டிஸ்கஷன், ஃபினிஷ்ட். ஹல்லேலூயா. அப்படியே பிரசன்னத்துக்கு மறுபடியும் 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 இடம் கொடுக்கும்போது பிரசன்னம் வெட்கப்படுத்தாது, மகிழ்ச்சியை விட்டு உங்களை விலக்காது. ஸ்டில் கீப் த ஃபெய்த், கீப் த ஃபெய்த், கீப் த ஃபெய்த். மகிழ்ச்சிக்குள்ளதான் உங்க விசுவாசம் நிலை நிற்குங்க. ரகசியம் சூப்பரா இருக்குல்ல? மன மகிழ்ச்சிக்குள்ளதான் விசுவாசம் நிலை நிற்கும். விசுவாசம் நிலை நின்றால் மாத்திரமே உன் வாழ்க்கையில தேவன் தீர்மானித்த காரியம் வந்து சேரும். அவர் தீர்மானித்த காரியத்தை விட்டுரு, நீ தீர்மானித்த காரியம் வரணும்னா கூட இந்த விசுவாசம் உனக்கு வேணும். கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சி இல்லைன்னா, அந்த மகிழ்ச்சி உனக்கு வரலைன்னா, நீ உன் இருதயத்தின் வேண்டுதல் கேட்க முடியாது. ஹல்லேலூயா. இப்ப பாருங்களேன், இந்த இடத்துல பவர் வருது, அப்படிதானே? பின்னாடி ஒரு மெயின் பவர் பேங்க் இருக்கு இல்லையா? பேங்க் இல்லையா, அதானே சொல்லுவோம், டிரான்ஸ்ஃபார்மர். இல்லைங்க, நம்ம சர்ச்சுக்கு வருது இல்லை கரண்ட், அதை என்ன சொல்லுவோம்? மீட்டரா? மீட்டர் இருக்கிற இடம் என்ன சொல்லுவோம்? போஸ்ட். இங்கே மீட்ரு, மீட்டர் பெட்டி. மீட்டர் பெட்டியில் கரண்ட் வருது, அப்படிதானே? இப்போ இந்த இடத்துல கரண்ட் வர்றதுனால தான் நம்ம இங்கே ஃபேனு கொடுக்க முடியுது, ஒவ்வொன்றுத்துக்கும் தனித்தனியாக கொடுக்க முடியுது. ஏன் எனக்கு வராதா, ஏன்னா கையில் கரண்ட்டுன்னு சொல்லிட்டு கையை என்ன செய்யக்கூடாது, பிடிச்சி இழுக்க விட அப்படியே நிற்கலாம். சிலர் ஏன், ஏன்னா மச்சான ஒரு விசுவாசம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னா, மச்சான் உள்ள சத்தாங்க இருக்கு தெரியாது அப்படி. ஹல்லேலூயா. ரொம்ப ஜாக்கிரதையாக பேசணும். ஆவிகளை பகுத்தறிகிற வரம்னு ஒன்று இருக்கு. இட்ஸ் த கிரேட்டஸ்ட் கிஃப்ட். அந்த கிஃப்ட் உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. ஆண்டோடைய பிள்ளைங்க எல்லாருக்குமே இந்த கிஃப்ட் ரொம்ப முக்கியம். இந்த கிஃப்ட் இல்லாத நீ யார்கிட்டையும் டீல் பண்ணாத. இந்த கிஃப்ட் இல்லையா, உன்னால் ஒரு ஆள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியலையா? அண்டர்ஸ்டாண்டுன்னா வெளிப்பிரகாரமாக அவங்க பேசுவாங்கல்ல,
பாவம் இல்லையா? 2 வார்த்தை ஒரு ஆள் இறங்கி பேசணுன்னு நீங்கள் என்ன செய்வீங்க? ஒரு ஆள் 2 வார்த்தை இறங்கி பேசணுன்னு என்ன செய்வீங்க? பாவம் இல்லையா? நானும் வெளியில் பார்க்க நாட்டின்ட்டு போகிறதுனால ஒரு சைஸ் ஆட்டாகுன்னு நினச்சேன். ஆனால் நல்ல பொண்ணாக இருக்கும், நல்ல பாய கிணுக்குன்னு இருந்தாலும் உள்ளம் அப்படி இல்லை. அந்த உள்ளத்து உள்ள ஒரு பேரு புரிஞ்சா? அந்த பேர் தெரியலன்னு வச்சுக்கோ, அது ஒன்று டப்புன்னு கடிச்சோம். எப்படி டப்புன்னு கடிச்சோம்? கடிச்சோம் எங்கே கடிச்சோம்? குறுக்கில் கடிச்சோம். நீ இப்படி இப்படி நிற்ப. சொறிய காலுண்டு, வேறு தெரிஞ்சொறிய முடியாது. சொறிய கேர விழிப்பியா நீ? இப்படி விழிப்பினோம். கேட்டியா? நல்ல வேணும் நினைச்சை கடிச்சா சொறிவியா? அடுத்து நான் வரேன், நல்ல சொறிவேன். அடுத்து அவ சொறிஞ்சல கொஞ்சம் ஊரல் கூடுதல், நீ சொறிவியா? சொறி. வாழ்க்கை ஃபுல்லா சொறி. கடைசியில் எங்கேயும் திரும்ப முடியாது. எங்க போனாலும் எப்படி போனோம்? எப்படி? இப்படி போக முடியாது, பின்னாடி பார்ப்பாங்க. பாருங்களா? அல்லேலூயா. கேட்டா சொறி. விசுவாசத்தை காத்துக்கொள்ளும். அல்லேலூயா. ரொம்ப முக்கியமா இதெல்லாம் காமெடியெல்லாம் இல்லை, உங்களுக்கு புரிகிற மாதிரி ஆவியானவர் சொல்றார், அவ்வளோதான். பாருங்க வசனம், என் மகனே உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள். சொல்லுங்க, கற்பனைய வசனத்தை காத்துக்கொள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே, அவைகளை எப்பொழுதும் உன் இருதயத்தில் அணிந்து கொள். நம்ம ஆளுங்க நல்ல தாலியை மட்டும் தெளிவாய் அணிந்து கொள்வார். ஏன்னா என்ன, அவர் கட்டியாச்சு, மேல ஒரு குங்குமம் கூட போட்டாச்சு. வேற என்ன உண்டா? காலில் ஒரு முட்டி மட்டியா? ஷப்போ, அது வேற. ஏன்னா குனிஞ்சு பாக்கைகளுக்கு காலு, இஞ்ச பாக்கைகளுக்கு தாலி, இஞ்ச பாக்கைகளுக்கு இதெல்லாம் வக்கனையா அணிஞ்சிருக்கீங்க. ஆனா இங்க சொல்லுது, அவைகளை எப்பொழுதும் என்னது வார்த்தைய இருதயத்தில் அணிந்து கொள், அவைகளை உன் கழுத்தில். கழுத்தில் எதை கட்டணும்? தாலியை கட்ட. ஒரு பாருங்க பிள்ளைகளே கேளுங்க, எத்தனை பவுன் தாலி கொண்டு வருவேன்னு ஒருத்தி கேட்கியான்னு வச்சுக்கோ. எப்படி? எத்தனை பவுன் தாலி கொண்டு வருவேன்னு ஒருத்தி கேட்டான்னு வச்சுக்கோ, முடிஞ்சு. ஹல்லேலூயா. அவள் வார்த்தையை அணிந்தவளாய் இருக்கணும், வசனத்தை ஜீவனாய் கொண்டவளாய் இருக்கணும், வசனத்தில் வாழுகிறவளாய் இருக்கணும். அவள் தான் என்னது? புத்தியுள்ள ஸ்திரீ, குணசாலியான ஸ்திரீ. குணசாலியான ஸ்திரீயை கண்டடைகிறவன் பாக்கியவான். அவள் விலை நீ வாங்கி சில்லற சாலியா? முத்துக்கள். ஒரு முத்து என்ன விலை? 50,000 கோடி. அல்லேலூயா. அவ்வளோ விலை. அப்படிதான் இருக்கணும். நாங்கள் உங்களுக்கு 7 பவுன் போடியும், பையனுக்கு 7 பவுன், நீங்கள் 11 பவுன் போடணும். ஏன்னா மூத்தவளுக்கு மாப்பிள்ளை 11 போட்டிருக்கு, அதனால் நீயும் 11 போடணும். அல்லாத நம்ம அப்படி சார்ந்து நிற்கம்போ, நீ என்னத்துக்கு சார்ந்து நிற்கிய? சத்து தொலைக்கு அவளுக்கிட்ட போய் என்னத்து நீ சார்ந்து நிற்கிய? நீ குடும்பத்துக்கு சாவாத என்னத்து கிடைக்கிய? என்னத்து பெரிய ரட்சிப்பு? புரிஞ்சுதா? இதுல என்னட்டே வந்து கேப்பேன், பாஸ்டர் நான் அது முறை இல்லையா பாஸ்டர் கேப்பேன்? அடுத்து அவ சாவுவா, நீ சாவ வேண்டியதானே? அதானே அடையாளம், அதானங்க முற்போக்கான சிந்தனை. அல்லேலூயா. தள்ளி வரக்கணும். தாலியை கொண்டு வரான், அதை கொண்டு வரான், கர்த்தரை கொண்டு வரணும். ஆண்டவரை ஒருத்தி சுமந்துட்டு வரான்னு வைங்களேன், அந்த வீடு உருப்படுங்க, அந்த வீடு நல்லா இருக்கும், அந்த வீடு சந்தோஷமா இருக்கும், மனமகிழ்ச்சியினால் இருக்கும். விசுவாசம்.
ஹல்லேலூயா. அதுதான் உன் சொத்து, வேற எதுவுமே சொத்து கிடையாது. பாருங்க, அவைகளை எப்பொழுதும், வார்த்தை எப்பொழுதும் உன் இருதயத்தில் அணிந்து அவைகளை உன் கழுத்தில் கட்டிக்கொள். நீ நடக்கும் போது அது உனக்கு வழிகாட்டும். உனக்கு வழிகாட்டணும். வசனம் உனக்கு வழிகாட்டலன்னு வச்சுக்கோ, நீ எங்கேயோ நிக்கிற, உன் வழி மாறி நிக்கிறேன்னு அர்த்தம். நீ நடக்கும்போது அது உனக்கு வழிகாட்டும், நீ படுக்கும்போது அது உன்னை காப்பாற்றும். செத்துக்குது போகாது, காலில் உயிரோட எழும்புவீங்க. நீ விழிக்கும் போது அது உன்னோட கூட சம்பாஷிக்கும். நான் சொல்றேன் சிஸ்டர் பிரதர், உங்களுக்கு 10 வசனம் தெரியுதா இல்லையோ, ஒரு வசனம் தெரிஞ்சாலும் போதுங்க. ஆனா அந்த வசனத்தை உங்களுக்குள்ள கொண்டு வந்து ஒவ்வொரு நேரமும் ஆவியானவர் உங்கள்கிட்ட பேசிட்டே இருக்காரு பாருங்களேன், அந்த பிரசனத்தை தாங்க முடியாது. வேற ஒரு வசனம் தெரியாண்டாங்க, ஏசு போருங்க. அந்த நாமத்தை நீ சுமக்கிறேன்னு வச்சுக்கோய, நீ மரண வீட்டுக்கு போகக்கூடாது, மரண வீட்டுக்கு போகக்கூடாது. எல்லாம் எழும்பும். கண்ணாடி பட்டிக்குள்ள இருக்கதா, கண்ணாடி எல்லாம் உடஞ்சங்க தெரிச்சோம். அல்லேலூயா. புரியுதா? ஜோக்க அடிக்கிறேன். நீ நடக்கும்போது அது உனக்கு வழிகாட்டும், நீ படுக்கும் போது அது உன்னை காப்பாற்றும், நீ விழிக்கும் போது அது உன்னோடு கூட சம்பாஷிக்கும். கட்டளையே விளக்கு, வேத வெளிச்சமே வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவ வழி. போதக சிக்ஷை, சிக்ஷை என்ன சொல்லுங்க, வார்த்தையை கேட்கும் போது சிக்ஷை. தோல்வி நிலையில அங்க மாறி அவங்க சிந்திப்பாங்க. எப்படி? ஜீவனை பெற்றுக்கொள்றதுல உனக்கு அது அசுத்தமா தெரியும் பாருங்க. பிசாசுகளை துரத்தம் போல பாருங்க, அதுக்கு வார்த்தையை சொன்னா பிடிக்காது. பிசாசுக்கு வார்த்தையை சொன்னாலே பிடிக்காதுங்க. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த பிள்ளை கடைசியா சொன்னான், கடைசியா சொல்லுதுன்ட்டு, நீங்க சொல்றதுல எனக்கு பிடிக்கல, மாறுபாடா இருக்கு, எனக்கு உள்ளம் ஏத்துக்கல. அட பிசாசை, உனக்கு உள்ளத்துல ஏத்துக்க நான் இந்த வந்திருக்கேன், என்னை அனுப்பி விட்டுருக்க. அவளுக்குள்ள தேவன் பெற்றெடுத்த பிள்ளை, நீ எப்படி அதை அனுபவிக்க முடியும்? பிசாசை அவுட். ஹல்லேலூயா. சிஸ்டர் பிரதர், கடைசி வரைக்கும் நீங்க அனல் தீய போட்டு காப்பாத்திருங்க உங்களை. எப்படி? சுத்தி என்ன இருக்கணும்? தீய போட்டு எப்படி இருக்கணும்? வார்த்தையை பார்க்கணும். கண்ணுல எப்படி இப்படி இப்படி ஆயிடக்கூடாது, இருதயம் அங்கோட்ட லைட்டா போக கூடாது. போதக சிக்ஷைய ஜீவ வழி. இப்ப வெண்டிலேட்டர் எடுத்தா செத்து போகும் அப்படின்னா நீங்க என்ன செய்வீங்க? வெண்டிலேட்டர் எடுத்தா செத்து போகும் ஆளு, என்ன செய்வீங்க? எத்தனை லட்சம் கொடுத்தங்களோ அந்த வெண்டிலேட்டர் வாங்கி கொடுத்துட்டே இருப்பீங்க. தானா போய் போட்டு அப்படியா? அப்படின்னு எனக்கு தெரியாது. ₹1000 ஆகுது இல்ல? எப்படி? ₹1000 ஆகுது. எப்படி? அந்த மனப்பான்மை இருந்துன்னா வராது. எனக்கு ஜீவனே இதுதான். கத்த வேத சொல்லுது, இதுதான் எனக்கு போதக சிக்ஷையே ஜீவ வழி. என் வாழ்க்கைக்கான வழியே அதுதான். அதை எத்தனை கோடி கொடுத்தாலும் நீ வாங்கணும், பணத்தை கொடுத்து வாங்கு. ஹல்லேலூயா. ஒரு நாளைக்கு பாருங்களேன், யூடியூப்ல நான் பேசுற சத்தியத்தை எல்லாம் வாங்கணும் பைசா கொடுத்து, அப்படி வரும் ஒரு நாள். ஹல்லேலூயா. பாருங்களேன், நான் இந்த யூடியூப்பெல்லாம் பிரபலமையாகும் முன்னாடியே கேசட்லாம் வாங்குவேன். எத்தனை பேர் கொடுப்பேன் தெரியுமா? சிலருக்கெல்லாம் கொடுத்துருக்கேன், அவங்க என்ன செஞ்சாங்கன்னே தெரியாது. ஹல்லேலூயா. சிலவங்கெல்லாம் ஒரு முறையாவது கேட்டிருப்பாங்க, கேட்டுன்ட்ட சொல்லுவாங்க, நான் கேட்டிருக்கேன் அப்படின்னு. நான் நிறைய பேருக்கு நான் ஒரு கல்யாண வீட்டில் ஒரு கிஃப்ட் கொடுத்தேன். எனக்கு உங்களுக்கு பொட்டத்தனமாக இருக்கும். எப்படி? பொட்டத்தனமாக இருக்குங்க. நான் ஆரம்பத்துலலாம் கல்யாண வீட்டிலலாம் விசுவாசிகளுக்கு எதிரிமா கிஃப்ட் கொடுப்பேன். நல்ல சீடி வாங்கி, ஆண்டோடைய வார்த்தையின் சீடியை வாங்கி கிஃப்ட் பேப்பரில் பொதிஞ்சு கொடுப்பேன். சரியா? நம்ம நிறைய முன்னாடி கொடுத்துட்டு இருந்தேன் ஆரம்ப நாட்களில்.
அந்த வார்த்தையில் அந்த டைம் தான் என்ன ஆண்டவர் வார்த்தைன்னா என்னன்னு எனக்கு நிறைய வாங்கி நான் அதை புதுசாக டிவிடியில் போட்டு ரெக்கார்ட் பண்ணி அதுக்கு இதெல்லாம் அடித்து அதை எழுதி அழகாக பேக் பண்ணி கொடுப்பேன். ஹல்லேலூயா. இப்போ அதெல்லாம் இல்லை. இப்போல்லாம் நமக்கு ஈஸியாக கிடைக்குது. புரியுதா? நம்மளே அதை ஸ்டேட்டஸ் கூட வைக்க மாட்டேன்றோம் இல்லையா? நம்ம ஸ்டேட்டஸ் வேற இல்லையா? வார்த்தையெல்லாம் நம்ம எங்கே கிடக்குது? அதுதான் உனக்கு ஜீவன். ஹல்லேலூயா. நீ நடக்கும்போது அது உனக்கு வழிகாட்டும். பாருங்க, அது உங்களை வழிகாட்டுறதுக்கு தான் அது வார்த்தை. என்னது? உங்களை வாழ்க்கையில் வழிகாட்டு. திருப்பிக் கொள்ளுங்க சங்கீதம் 94:18. என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. இது ஏன் தாவீது சொன்னான்? என் கால் சறுக்கிறது என்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. எப்படி? இப்போ பாருங்களேன், சிலவங்க என்ன ஃபோன் பண்ணுவாங்க. எப்படி? இப்போ ஒரு ஆள் உங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, கேட்டியா கால் சறுக்கிச்சு, 2 கை உடஞ்சி, மூக்கிலையும் 2 அடி, இப்படி சொல்கிறாங்க. ஒரு ஆள் சறுக்கிற மாதிரி போனங்க, எப்படி தூக்குனாருன்னே தெரிலங்க. இதுவும் சாட்சி தான், மற்றதும் சாட்சி தான். ஏன்னா உயிர் கிடக்குல்ல. புரியுதா உங்களுக்கு? வசனம் இருதயத்தில் இருந்துனா நீ சறுக்கினாலும் நீ தள்ளுண்டு, விழுந்தாலும் தள்ளுண்டு போவதில்லை. உன் கால் சறுக்கும் போது உன்னை தூதர்களை கொண்டு ஏந்துவார். அதனாலதான் வார்த்தையை அப்படியே வச்சிருக்கணுங்க. பைக்கில் போகும்போது, காரில் போகும்போது வசனத்தையே உள்ள போடுங்க. உங்க வார்த்தையை மட்டும் போடுங்க. பிரயாணிக்கிறீங்களா? எனக்கு இந்த பழக்கத்தை நிறைய பேர் ஏற்படுத்தியிருக்காங்க. நம்ம சர்ச்சில் சிலவரெல்லாம் அப்படியே தான் போகிறாங்க. காரில் போகும்போதெல்லாம் ஆண்டுடைய வார்த்தை 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 போடுறாங்க. நான் அதை பார்க்குறேன், கேட்குறேன். போட்டு பாருங்க. நீ 1 மணி நேரம் கார் டிராவலில் தேவ வார்த்தையை மட்டும் போட்டு போப்பாரு, நீ ஆபத்துக்கு தப்புவாய். உன் கால் இடராது. ஒரு கொடிய ஆபத்து உனக்கு முன்னாடி இருந்தாலும் உடனே அலாட்டாக்குவார், நீ போவாத, நில்லு, அல்லது உனக்கு இன்னொரு வழியை காட்டுற கொட்ட சொல்லுவாருங்க. வார்த்தை இல்லாம போவாதீங்க. ஹல்லேலூயா. சில இடத்துல நான் ஓன் பண்ணுவார். பாருங்க, நான் ஒரு வாட்டி விழுந்தேன் பைக்கில் இல்லையா? என் ஆண்டவர் நல்லா சொல்கிறார், இரு, ஜோம் பண்ணு, வெயிட் பண்ணு, வெயிட் பண்ணு, ஜோம் பண்ணுன்னு சொல்லிட்டே இருக்கு. ஆனால் நான் இங்கே கிளம்பும்போதே பிரச்சனை, கிளம்பும்போதே போராட்டம், தடை, தாண்டி 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 யார் இருந்தால் அடுத்து நம்ம என்ன செய்யும்? அடுத்து நமக்கு ப்ராஜெக்ட் எல்லாம் முக்கியம். நெல்லுன்னு சொன்னால் நிற்கணும். 9 மணிக்கு ஆராதனைக்கு நீ போகணுன்னு சொன்னாலும் வெயிட் பண்ணணுன்னு சொன்னால் நீ வெயிட் பண்ணணும். கத்துறங்க ஏதோ ஒன்று ஆயத்தப்படுத்துவார். ஒன்றை கொடுத்து வேறு பிளான் வச்சுருப்பார், நிற்கணும். ஹல்லேலூயா. அதில் ஆலோசிக்கணும். ஆனால் உலகம் எப்படி இருக்கும்? பாஸ்டர் வர நேரம், ஹல்லேலூயா, அவ்வளோ கிடையாது. ஹல்லேலூயா. ஸோ அதனால் நான் வந்து லேட்டாக அப்படி சொல்லலை. பட் அப்படியே இருந்தாலும் ஒரு ஊழியமே இருந்தாலும் நீங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்கறது மாதிரி இருக்கணும். அவருடைய பிரசன்னத்தை விட்டு வெளியே போகக்கூடாது. கரெக்டா? கால் சறுக்கிறதென்று நான் சொல்லும்போது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. சொல்ல உடனே தாங்குறாரு. அப்ப நீங்க ஏற்கனவே கான்டாக்ட்ல இருக்கிறீங்க. நீங்க கான்டாக்ட்ல இல்லாம என்ன செய்ய முடியாது? எனக்கு சறுக்குது ஆண்டவரே, எனக்கு கொஞ்சம் வித்தியாசமா தெரியுது ஆண்டவரே, எனக்கு என்ன அப்படின்னு நீங்க சொல்ல மாட்டீங்க. இல்லைன்னா அதை உருக்கி கூட்டி வச்சுட்டே இருப்பீங்க. அப்படி இருக்க கூடாது. அப்போ கிருபை தாங்குகிறது. 19, என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுது. அப்போ வசனம் என்ன செய்யுது? உங்களுக்கு ஆறுதலை கொடுத்துட்டே இருக்குங்க. ஆறுதலை கொடுத்துட்டே இருக்கும். திருப்பிக் கொள்ளுங்க பிலிப்பியர் 3:1. மேலும் என் சகோதரரே, கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். எழுதினவைகளையே எழுதுவது எனக்கு வருத்தமல்ல, அது உங்களுக்கு நலமாய் இருக்கும். பாருங்களேன், நான் எழுதுற திரும்ப இதை தான் எழுதுறேன். நிறைய எழுதியிருக்கேன். நான் கொஞ்சம் வசனம் தான் எடுத்தேன். சந்தோஷத்தை வச்சு நிறைய எழுதியிருக்கேன். பவுல் எழுதியிருக்கேன், நிறைய எழுதியிருக்கேன். பைபிள் நிறைய சொல்லுது. ஆனால் பாருங்க, அவன் பவுல் கூச்சப்படாமலே எழுதுறான். சந்தோஷமா
இருங்க. இதை நான் எழுதுறதுல நான் கூச்சமே படலை, வருத்தமே படலை. அது உங்களுக்கு நல்லது. சந்தோஷமா இருங்க, சந்தோஷமா இருங்க, எப்பொழுது சந்தோஷமா இருங்க. சந்தோஷமா இருக்கணும்னா இருதயம் தேவனுடைய வார்த்தையினால் நிரம்பி இருக்கணும். தேவனுடைய வார்த்தையில நிரம்பாம உங்களுக்கு இருதயம் சந்தோஷமா இருக்க முடியாது. தேவனுடைய வார்த்தை உங்க இருதயத்துல இல்லைன்னா ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்க முடியாது. ஆவியானவர் உங்களுக்குள்ள இல்லைன்னா நீங்க தேவ சமாதானத்தை, சந்தோஷத்தை உணர முடியாது. சந்தோஷத்தை உணர முடியலைன்னா நீங்க விசுவாசம் வராது. விசுவாசம் ஸ்டேபிளா நிக்காது. விசுவாசம் ஸ்டேபிளா நின்னாதான் உன் காரியம் ஜெயமாய் முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரைட்டா? இப்ப திருப்பி கொள்ளுங்க. 8 நெகேமியா 8:10. பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பெலன் என்றான். ஹல்லேலூயா. சிஸ்டர், பிரதர், கவலையே படாதீங்க. இந்த மாதம் நல்லா சாப்பிடுங்க, சந்தோஷமாக இருங்க. எதை குறித்தும் கவலைப்படாதீங்க. நீங்கள் கவலைப்படுகிற எந்த காரியத்தை விட பெரியது தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்கு. அவர் சொல்கிறார், உன் இருதயத்தின் வேண்டுதலை நான் நிறைவேற்றுவேன். நீ உனக்கு கவலைப்படுறதுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும், உனக்கு ஆக வேண்டிய காரியம் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் விசுவாசம் இல்லாமல் முடியாது. அந்த விசுவாசம் நிற்கணும்னா மகிழ்ச்சி ரொம்ப முக்கியம். நல்லா சாப்பிடுங்க, கொழுத்ததை சாப்பிடுங்க. புரிஞ்சுதா? சந்தோஷமாக இருங்க, நிறைவாக இருங்க. கனி கண்டிப்பாக கொடுப்பீங்க. ஹல்லேலூயா. நம்பிக்கை இருக்கிறீங்களா? கர்த்தர் நடத்துவார். அப்படி ஒரு சாதாரண அறுவடை பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தை விட்டுருங்க. புரிஞ்சுதா? உங்கள் இருதயத்தில் எப்போவுமே விசாரங்கள் பெருகும் பாருங்க. அதை செய்யணும், இதை செய்யணும், இதை பண்ணணும், இதை நடத்தணும், அதை நடத்தணும். என்ன பெருகினாலும் கர்த்தருடைய சமாதானத்துக்கு, மகிழ்ச்சிக்கு இடம் கொடுத்துட்டே இருங்க. அவருடைய பிரசன்னத்துக்கு இடம் கொடுத்துட்டே இருங்க. அதை கொடுக்காம தவறாதீங்க. எந்த சூழலையும் தவறாதீங்க. இந்த மாதம் நல்ல மகிழ்ச்சியான மாதமாக இருக்கும். இந்த மாதம் நல்ல மகிழ்ச்சியாக நீங்கள் இருப்பீங்க. உங்கள் இருதயத்தில் எந்த விண்ணப்பமாக இருந்தாலும் அது உங்களுக்கு கர்த்தர் செய்வார், நிறைவேற்றுவார். இந்த மாதம் நீங்கள் அலாட்டாக இருக்க வேண்டிய ஒரே மேட்ரு மகிழ்ச்சியாக இருக்கணும். மகிழ்ச்சியாக இருக்கணும். இருதயத்தை மகிழ்ச்சியாக வச்சுக்கோங்க. எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்க, சந்தோஷமாக இருங்கள். எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கள் வேதம் சொல்லுது. எப்பொழுதும் சந்தோஷத்துக்கு இடம் கொடுங்க. சந்தோஷத்துக்கு இடம் கொடுக்கறதுன்னா என்ன? வார்த்தை கேட்டீங்களா? கேட்டுட்டே இருங்க. ஒரே வார்த்தையை மறுபடியும் 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 கேளுங்க, மறுபடியும் படிங்க. ஒரு வார்த்தை உங்களை பேச, இதை தினமும் எடுத்து படிங்க. எனக்கு நம்ம சர்ச்சில் வர ஒரு ஆள், நான் தினமும் பார்ப்பேன், ஒரு ஆள் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருக்கோம். அந்த ஸ்டேட்டஸ் எப்படின்னா, தினமும் இந்த வாக்குத்தத்த வசனத்தை வச்சுருக்கோம். ஒவ்வொரு மாதம் உள்ள வாக்குத்தத்தம் இருக்குல்ல, தினமும் அது இருக்குங்க. அந்த 24 hours இருந்தோன்னா அடுத்து திரும்ப வச்சுருக்கோம். நான் ஒவ்வொரு வாட்டியும் நான் அதை பார்க்கும்போது ஒரு ஹார்ட் சிம்பிள் போட்டு விட்டுட்டே இருப்பேன். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? வார்த்தையை விட்டுறவே கூடாது. வசனத்தை கீப் ஆன். அந்த வார்த்தையை வச்சுட்டே இருங்க, நிரப்பிட்டே இருங்க. இங்கே பாருங்கள், சபைக்கு வாக்குத்தத்தம் எதுக்கு கொடுக்குறாரு தெரியுமா? சபையை ஸ்பெஷலாக நேசிக்குவார். சில காரியங்களில் உங்களை ஸ்பெஷலாக நேசித்து உங்களுக்குன்னே ஆண்டவர் வார்த்தையை கொண்டு வந்து சேர்ப்பார். அப்போ அந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை விசேஷமாக போஷிக்க திட்டமிட்டதுனால பரலோகம் உங்களுக்கு அனுப்பின வார்த்தை அது ரேமா. அது சந்தர்ப்பத்துக்கும் சூழலுக்கும் கரெக்டாக பிரயோஜனப்படுறது. இந்த மாதம் உங்களுக்கு ஒரு வார்த்தையை கர்த்தர் தந்தாருன்னா ஏப்ரல் மாதத்தினுடைய ரேமா அதுதான். ஹல்லேலூயா. இந்த ஏப்ரல் மாதம் உங்களுக்கு சொல்கிறார், உன் இருதயத்தின் வேண்டுதலை நான் நிறைவேற்றுவேன். நீ மகிழ்ச்சியாக இரு. உன் வேலை அதுதான். நீ மகிழ்ச்சியாக இருந்துகிட்டே இரு. உன் இருதயத்தின் நினைவுகள் நிறைவேறும், பூரணமாக நிறைவேறும். அது சின்னதோ பெரிதோ, அது தூரமோ கிட்டையோ, காரியம் நடக்கும். கர்த்தர் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். யாவர் எழுந்திருக்கலாம்.